Hi guys, best தமிழாக்கு உங்களை வர வைக்கிறோம். This is Sudhakar Randy. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 5 இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ் டப்ல வந்த மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ்ல வந்த படங்கள், தமிழ் டப் படங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறி கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா பதான். 2023ல வந்த நல்ல ஒரு ஸ்பை, நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சிருப்பாங்க, தீபிகா படுகோனே நடிச்சிருப்பாங்க, ஜான் ஆப்ரஹாம் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இத பத்தி நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா முன்னாள் ஏஜென்ட்டான நம்ம ஜான் ஆப்ரஹாமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் கொடுக்கறாங்க பாகிஸ்தான்ல. அந்த இடத்துல அவர் மாட்டிக்கினாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் வைஃபும் கூட மாட்டிப்பாங்க. வைஃப் ஒரு கர்ப்பமா வேற இருப்பாங்க. சோ அதனால அங்க வைஃபையும் அங்க ஜான் ஆப்ரஹாம காப்பாத்துறதுக்காக இந்தியா வரும் பார்த்துட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் இந்தியால இருந்து எந்த ஏஜென்ட்டுமே வர மாட்டாங்க. இந்தியால இருந்து எவனும் வர மாட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஜான் ஆப்ரஹாம் வந்து இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய கோவத்துல இந்தியாவை எப்படியாவது அழிக்கிறதுக்காக பல பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. பாகிஸ்தானோட கூட்டாளியை வச்சுக்கிட்டு இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஷாருக் கான் என்ன பண்றாரு, நம்ம பதான் என்ன பண்றாரு, ஸோ அவர் ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு, ஸ்பை ஏஜென்ட்டா இருந்து எப்படி வந்து நம்ம இந்தியாவை வந்து எப்படி காப்பாத்துறாரு தான் மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. செம த்ரில்லிங், செம ஆக்ஷன், செம ஸ்பை மூவி, நல்ல சீக்ரெட் ஏஜென்ட் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து பாருங்க. சூப்பரான ஒரு இடம். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா வார். 2019ல வந்த நல்ல ஒரு ஸ்பை, ஆக்ஷன், த்ரில்லர், சீக்ரெட் ஏஜென்ட் மூவி எல்லாம் கலந்த ஒரு மிக்ஸான ஒரு மூவி தான் இந்த மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க 10க்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாங்க, டைகர் ஷராஃப் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்திருப்பாரு, ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு தேச துரோகம் பண்ணியிருப்பாரு. அதனால அவரை பிடிக்கிறதுக்காக டைகர் ஷராஃப்ங்கிற அவரோட ஸ்டூடெண்ட் வந்து அனுப்புறாங்க. நம்ம டைகர் ஷராஃபுக்கும் இந்த பக்கம் ரித்திக் ரோஷன் ரெண்டு பேரோட ஃபைட்டிங் எப்படி இருக்கும், இவங்க நம்ம டைகர் ஷராஃப் போய் நம்ம ரித்திக் ரோஷனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் என்ன தேச துரோகம் பண்ணாரு, அதுக்கு என்ன காரணம், இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா, செம ஆக்ஷனா, செம ஸ்பை, செம த்ரில்லிங் எல்லாம் கலந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துல அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா மிஷன் மஜ்னு. 2023ல வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன் ஸ்பை மூவினா இந்த மூவி நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா சித்தார்த் மல்ஹோத்ரா நடிச்சிருப்பாங்க, ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதை பார்த்து நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா 1971ல அந்த சமயத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்தியா நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாகிஸ்தானை நம்ம இன்னும் ஏன் கண்டுபிடிக்கல, நம்மளும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லாக எப்படியாவது உருவாக்குறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து அந்த லொக்கேஷனுக்கு போறாரா இல்லையா, போன பிறகு அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சாரா, அந்த நியூக்ளியர் விஷயத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தாரு, எப்படி ஸ்டாப் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக, செம ஸ்பை ஏஜென்ட் மூவி பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு மூவி. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா பேபி. 2015ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு ஸ்பை, நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா சேம் பேரில் 2021ல் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் தான் மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, டாப்ஸி பொன் நடிச்சிருப்பாங்க, ராணா தகப்பட் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ங்கிற ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ரா ஏஜென்ட் மாதிரிங்க, அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரிங்க. ஸோ அவங்களோட மிஷனை என்னன்னாக்கா யார் தீவிரவாதியாக இருந்தாலும் அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை தம்சம் பண்ணி அவனை கொண்டுட்டு வருது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அப்படிப்பட்ட அவங்க அஜய்ங்கிற நம்ம அக்ஷய் குமாருக்கு ஒரு மிகப்பெரிய டீம், அதாவது மிகப்பெரிய ஒரு பிளானிங், ஒரு மிகப்பெரிய மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது தீவிரவாதி ஏற்கனவே ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிருப்பான், அவனை வந்து தேடி போய் அவனோட மிகப்பெரிய தலைவனை எப்படி பிடிக்கிறாங்க, அவங்களோட மொத்த கும்பலை எப்படி பிடிக்கிறாங்க, அந்த டீமு தான் மொத்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் தான் பேபிங்கிற மாதிரி வைப்பாங்க பேர். ஸோ அதான் அந்த படத்தோட பேரே வச்சிருக்காங்க. செம சூப்பராக இருக்கும்.
அது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது தமிழ் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மூவி. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம். 2013 வந்த நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க, பூஜா குமார் நடிச்சிருப்பாங்க, ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நிருப்பமா என்கிற நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க. படித்தது மட்டும் இல்லாமல் டான்ஸ் மாஸ்டரான நம்ம கமலஹாசன் சாரை வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சாரை பார்த்தவொடனே அவர் வந்து ஒரு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்காரு. ஒரு வித்தியாசமாக நடக்குதுன்னா அவரோட நடத்தையே சரியில்லாமல் இருக்கும். ஸோ ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காரு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டை வச்சு ஒரு டிடெக்டிவ் வச்சு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணி இவர் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காரு, இவரோட பின்னாடி கதை என்ன, இவர் யாருங்கிற விஷயத்தை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதோட பின் கதைகள் என்னங்கிற விஷயத்தை எல்லாம் கொண்டு வரவங்க பாருங்க. இவர் சீக்கிரம் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரா என்ன ஏது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்காதவங்க போக 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 செம சுவாரஸ்யமாக செம த்ரில்லிங்கான ஸ்பை ஏஜென்ட் மூவி, த்ரில்லிங் மூவினா இந்த மூவிங்க தாராளமாக பார்க்கலாம். செம சூப்பரான படம்னு சொல்லுவேன். தமிழ் டப்பில் அது ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு படம். ஸோ ஆல்தான் காய்ஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பை த்ரில்லர் மூவி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காம இருக்கலாம், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதே அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.